அனைவருக்கும் வணக்கம். 16/6/2026 ஆனி மாதம் 2ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள். திதி துவிதியை நாள் முழுவதும். நட்சத்திரம் மாலை 4:12 வரை திருவாதிரை, பின் புனர்பூசம். வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:58, மறைவு 6:37. ராகுகாலம் மதியம் 3:27 முதல் 5:02. யமகண்டம் காலை 9:08 முதல் 10:43. குளிகை நேரம் 12:18 முதல் 1:52. நல்ல நேரம் காலை 8:05 முதல் 9:05. மாலை 4:35 முதல் 5:35. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சந்திரன் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன். அசாத்திய துணிச்சலும் சுறுசுறுப்பும் உண்டாகும். சோம்பல் நீங்கி சுறுசுறுப்படைவீர்கள். உங்களின் தனித்திறமைகள் வெளிப்படும். அலுவலகத்தில் உங்கள் ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். புதிய பொறுப்புகள் தேடி வரலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர புதிய விளம்பர யுக்திகளை கையாள்வீர்கள். இளைய சகோதரர் சகோதரிகளுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். அண்டை வீட்டாருடன் இணக்கமான சூழல் நிலவும். காரியங்களில் வேகம் இருந்தாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடக் கூடாது. மேச ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 5. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். உங்களின் பேச்சுக்கு சமூகம் மற்றும் குடும்பத்தில் தனி மதிப்பு கிடைக்கும். முகத்தில் ஒரு பொலிவும் மனதில் தெளிவும் உண்டாகும். எதிர்பார்த்த பண வரவுகள் தடையின்றி கைக்கு வந்து சேரும். பேச்சை முதலீடாக கொண்ட ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள், மார்க்கெட்டிங் துறையினருக்கு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். சுவையான உணர்வு உண்டு மகிழ்வீர்கள். வார்த்தைகளில் கனிவு தேவை. தேவையில்லாத பந்தயங்கள் அல்லது சூதாட்டங்களில் பணத்தை முதலீடு செய்ய வேண்டாம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசியிலே சந்திரன் பயணிப்பதால் புதனுடன் இணைந்து சந்திரன் மங்கள யோகம் பலன்களைப் போல மனதிற்கு பிடித்தமான சூழலை உருவாக்குவர். கற்பனை திறன் அதிகரிக்கும். கலைத்துறை அல்லது எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். கூட்டு வியாபாரத்தில் புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் கூடும். எனினும் மனதில் ஒருவித இனம் புரியாத சஞ்சலமும் குழப்பமும் போகலாம். உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இன்று எடுக்க வேண்டாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். மிதுன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 12இல் சந்திரன் பயணிப்பதால் நல்ல காரியங்களுக்காக செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோகத்தில் வேலைப்பளு சற்று கூடுதலாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் வரலாம் என்பதால் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகையை செலவிட நேரிடலாம். ஆன்மீக பெரியோர்களின் ஆசிகள் கிட்டும். கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ இன்று தவிர்க்கவும். இரவில் தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். தியானம் செய்வது நல்லது. கடக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன். எண்ணிய எண்ணங்கள் யாவும் ஈடேறும். பொன்னான நாள். தொட்ட காரியங்கள் யாவும் தடையின்றி லாபத்தில் முடியும்.
நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். தொழிலில் எதிர்பார்த்ததை விட லாபம் இருமடங்காக கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைக்கு துணையாக நிற்பார்கள். வருமான உயர்வுக்கான அறிகுறி தென்படும். மூத்த சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நண்பர்களுடன் இணைந்து வெளியூர் பயணங்கள் செல்ல திட்டமிடுவீர்கள். அதிகப்படியான மகிழ்ச்சியால் அலட்சிய போக்கு வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன். உங்களின் உழைப்பிற்கான முழு அங்கீகாரமும் புகழும் கிடைக்கும். சமூகத்தில் உங்களின் அந்தஸ்து உயரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பதில் வரும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் மற்றும் அனுமதிகள் எளிதாக கிடைக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் குவியும். தந்தை அல்லது தாய் வழி உறவினர்களுடன் இருந்த சுணக்கம் நீங்கி அவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். குடும்ப பொறுப்புகள் கூடும். வேலை நிமித்தமாக தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்க்கையை தியாகம் செய்ய நேரிடலாம். இரண்டையும் சமநிலைப்படுத்துங்கள். கன்னி ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 6. துலா ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு உண்டு. மன அமைதியும் ஆன்மீக சிந்தனையும் மேலோங்கும். நீண்ட தூர பயணங்களால் நன்மைகள் விளையும். உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். வியாபாரத்தில் வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். பெற்றோரின் ஆசியும் ஆதரவும் மனதிற்கு பெரிய பலத்தை தரும். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர திட்டமிடுவீர்கள். தர்ம காரியங்களுக்கு செலவிடும் போது வரவு செலவை கணக்கிட்டு கொள்வது நல்லது. தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன். மன உளைச்சல் அல்லது தேவையற்ற கோபத்தையோ தரலாம். பொறுமை மற்றும் இன்றைக்கான தாரக மந்திரம். பணியிடத்தில் மற்றவர்களின் வேலைகளில் தலையிட வேண்டாம். புதிய முதலீடுகள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய கோப்புகளில் கையெழுத்திடுவது போன்றவற்றை தள்ளி போடுவது உத்தமம். வீண் வாக்குவாதங்கள் கணவன் மனைவி இடையே வர வாய்ப்புள்ளது என்பதால் மௌனம் காப்பது நல்லது. உறவினர்களிடம் பேசும்பொழுது நிதானம் தேவை. வாகனங்களை இயக்கும் போது மிக மிக எச்சரிக்கை தேவை. அறிமுகமில்லாத நபர்களை நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 8. தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன். உங்கள் ஆளுமை திறன் கூடும். உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை உணர்ந்து செயல்படுவீர்கள். கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளின் முழு ஒத்துழைப்பும் லாபமும் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் சாதகமாக அமையலாம். வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வரன் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தி வரும். வெளி மனிதர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர வேண்டாம். தனுசு ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 5. மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன். தடைகளையும் சவால்களையும் தாண்டி வெற்றி பெறும் நாள். உங்களின் தைரியம் கூடும். நீண்ட நாட்களாக உங்களை தொல்லை செய்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமையைக் கண்டு பொறாமைப்பட்ட எதிர்ப்பாளர்கள் அடங்குவார்கள். வியாபாரத்தில் நிலுவையில் இருந்த பழைய கடன்கள் வசூலிப்பீர்கள். தாய்வழி உறவினர்களிடம் இருந்து சுப செய்திகள் வரும். பழைய வழக்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். சிறிய அளவிலான வயிற்று உபாதைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் வரலாம் என்பதால் வெளிநாட்டு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மகர ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன்.
பூர்வ புண்ணிய பலத்தால் தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கும். உங்கள் மனதிலிருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும். கலைகளில் ஆர்வம் கூடும். பங்குச்சந்தை மற்றும் கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரித்து தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற வழிகள் பிறக்கும். பிள்ளைகளின் சாதனைகளால் சமூகத்தில் மதிப்பும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் சுமூகமான முடிவு எட்டப்படும். காதலிப்பவர்களுக்கு வீண் பிடிவாதங்களை தவிர்ப்பது உறவை பலப்படுத்தும். கும்ப ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 5. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன். சுகபோகங்கள் அதிகரிக்கும் நாள். புதிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய மன உளைச்சல் நீங்கி வீட்டில் நிம்மதி நிலவும். ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை, விவசாயம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோக லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை சுமை குறைந்து நிம்மதியாக பணிபுரிவீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். அதீத சுவையான உணவுகளை உண்பதால் மந்த நிலை ஏற்படலாம். சுறுசுறுப்பை தக்க வைத்துக் கொள்ளவும். மீன ராசியில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 8. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.